அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய விரையாதிபதி நம்மளுடைய ஜாதகத்தில் 12 இடங்கள்ல நின்னா என்ன மாதிரி பலன் தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம் சொல்லுவாங்க. அதாவது நமக்கு நடக்கக்கூடிய விரயங்களை குறிக்கும். சரிங்களா? இதுங்க அந்த 12ஆம் இடம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, வெளியூரில் நம்ம போய் பிழைப்போமா இல்லையா, உள்ளூரில் பிழைப்போமா அப்படிங்கிறது 12ஆம் இடத்துக்கு இருக்கும். தாம்பத்தியம் எந்த வகையில் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு பாவத்தை இந்த 12ஆம் பாவம் குறிக்கும். இது எல்லா ஜோதிடர்களும் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது மட்டுமே கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. தூங்குற நம்ம முழிக்கிறது இந்த 12ஆம் இடத்துல தான். தூக்கம் 12ஆம் இடம், கனவு 12ஆம் இடம், படுக்கை 12ஆம் இடம், உடம்புல அடிபடக்கூடியது 12ஆம் இடம், நஷ்டம், செலவு, விரயம், இதுவும் 12ஆம் இடம் தான். நம்ம ஒருத்தங்களுக்கு நன்கொடை கொடுக்குறோம் பாருங்க, அதுவும் 12ஆம் இடம். மறைந்த பொருட்கள், கடன் கொடுக்கக்கூடிய பாவம், பிறருக்கு உதவி செய்கிறது, 2வது தொழில், பல பிரான்ச்சஸ் இருக்கிற நிறுவனத்தில் பணிபுரிகிறது. சரிங்களா? யாருக்கும் நான் அடங்கி நிற்காம இருக்கக்கூடியது, ஊரை விட்டு துரத்துறது. சரிங்களா? அதே தூர தேசத்தில் வாழ்க்கை, அரசுக்கு எதிரான குற்றம், வைத்திய ஆராய்ச்சி, ரகசிய விவகாரம், மிருகங்களால் ஆபத்து, மறைக்கப்பட்ட வீடு. சரிங்களா? யாரோடையும் ஒத்து போகாத ஒரு விஷயம், தன்னையே அதிகமாக வருத்தி கொள்வது, தனக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியது, தன்னை யாருன்னு புரிஞ்சுக்கிறது, நம்மளை பற்றி ஏதேனும் ஒரு செய்தி பத்திரிக்கையில் நெகட்டிவாக வருது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க 12ஆம் பாவத்தில். சரி, இதில் பாசிட்டிவ் விஷயம்னு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நல்லா பாருங்கள். வெளியூரில் போய் நீங்கள் வருமானத்தை சம்பாதிச்சு அதை நீங்கள் உங்களுடைய பிறந்த இடத்துல வீடு, மனை, வாகனம், தாயாருக்கு பெருமை சேர்க்கிறது, கல்வியால் உயர்ந்த நிலை அடையிறது, சரிங்களா, கௌரவம், சுகமாக வாழ்கிறது, இந்த மாதிரி விஷயமும் இந்த 12ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போது இந்த 12ஆம் அதிபதி நம்மளுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார், எதை பற்றி நமக்கு ஒரு சிம்டம் கொடுக்க போகிறார், அறிகுறி காட்டுவார், அவருடைய திசையில் எதை செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறுவதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா லக்னங்களுக்குமே 12ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் 12லேயே ஆட்சி பெறாருன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது தான். சரிங்களா? ஆனால் நல்லா கவனிங்க, இவர் வெளியூர் போயிட்டா நல்லது, உள்ளூரில் இருந்தால் நல்லது இல்லை. உள்ளூரில் இவருக்கு வருமானத்தை தராது, வெளியூரில் தான் வருமானத்தை தரும்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல இருக்கும்போது தகப்பனாருடைய சொத்து இருக்கும். அந்த சொத்துல இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கும், அல்லது அந்த சொத்தால் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆதாயம் இருக்காது. புரிஞ்சுக்குங்க. 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி பெறதுனால, 12ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால தாயாரால் நமக்கு பெயர், புகழ், பாக்கியம் இதெல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது விரயம், சுப கிரகமாக இருந்தால் சுப விரயமும், பாவ கிரகமாக இருந்தால் பாவ விரயமும். ஓகேங்களா? அந்த மாதிரி நடக்கும். ஒரு மேச லக்கணத்துக்கு 12ல் குரு ஆட்சி, சுப விரயத்தை தரப்போறாரு, மனைவியால் மிகப்பெரிய யோகத்தை தரப்போறாரு, மனைவி நமக்கு சம்பாத்தியத்தோடு வருது, அல்லது மனைவி நிறைய சொத்து இருக்குது, மனைவி பிறந்த வீட்டில் ஆண் வாரிசு இல்லை, அதில் ஒரு பகுதி நமக்கு சொத்து வரும். இப்படி பல விஷயங்கள் இதில் சொல்லலாம். இதே
ரிஷப லக்னம் 12ல் செவ்வாய் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு அப்படிலாம் எதுவும் இருக்காது. இவங்க தான் சுயமாக சம்பாரித்து வாங்கிக்கணும். அப்படி உங்களுக்கு முதல்ல இவங்களுக்கு மாமனார் உறவுகளுக்கும் பெண் திருமணம் சார்ந்த அந்த உறவுகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். உரைய அதாவது உறவுகளை வந்து விரயம் பண்ணுவாங்க. விரயம் தானே, உறவுகளை விரயம் பண்ணுவாங்க. மனைவியோடு ஒத்து போக மாட்டாங்க. மனைவி ஒரு இடம் இருக்க இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றால் இது சுபருக்கும் சொல்லிட்டோம், பாவருக்கும் சொல்லிட்டோம். 12ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து உட்காருது. நல்லா கவனிங்க, எனக்கு ஆப்பு யாரும் வைக்காதீங்க, நானே வச்சுக்கிறேன். நல்லா பார்த்துங்க. 12ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து உட்காந்துன்னா விரயம், பொருள் விரயம், தன விரயம், உறவு விரயம், யாரோடையும் ஒரு அனுசரணையாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில வாய்ப்புகள் இவரை தேடி வரும். மிகப்பெரிய ஒரு யோகத்தை அந்த வகையில் கிடைக்கும், அதாவது கொடுக்கும். தகப்பனார் சொத்தால் இவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் யூஸ் இருக்காது, ஆனால் இருக்கும். சொத்து உண்டு, சொத்தில் வாழ்வாங்க. அந்த சொத்தை விற்கவோ அடமானம் வைக்கவோ ஒரு கஷ்டத்தில் பண்ண முடியாது. இவங்க பேருக்கு அது நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமலே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வருது. விரயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துக்கு. நான் சொல்கிறது எல்லா விஷயம் நல்லா கவனிங்க. ஒரு ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி வலுப்பெறுதுன்னா லக்னாதிபதியும் அதுக்கு சமமாக வலுக்கணும். அப்போனா தான் எதிர்த்து நின்று போராட முடியும். 12ஆம் அதிபதி வலுத்து லக்னாதிபதி பலகீனமாக இருந்தால் 12 விரயம் தான். சார், நான் 11 வயசில் சார் வேலைக்கு போனேன் சார், இப்போ எனக்கு வயசு 62 சார், இன்னும் வேலைக்கு போயிட்டு தான் சார் இருக்கிறேன். அப்போ என் தம்பி தங்கச்சியை பார்த்துக்கிட்டேன் சார், இப்போ என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன் சார். இதுதான் உங்களுடைய பதிலாக இருக்கும். அப்போ 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது குடும்ப, அதாவது விரயம் வந்து உங்களுக்கு குடும்ப உறவுகளால் ஏற்படும். சரிங்களா? இதில் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த 12ஆம் பாவத்தினுடைய அதிபதி 2ஆம் இடத்துல வந்து அமரும்போது ஒரு சில பாதக பலனை கண்டிப்பாக இங்கே செய்யுது. சரிங்களா? கண் சார்ந்த பிரச்சனை, பல் சார்ந்த பிரச்சனை, நம்மளுடைய வாக்கு சரியான அமைப்பில் இருக்காது. புரிஞ்சுங்க, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதில் நன்மையே இல்லையா சார் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டா நல்ல வருமானம் உண்டு, அங்கே போனால் பொறுப்பாக இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படியே 3ஆம் இடத்துக்கு வாங்க. 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போனாலும் 12ஆம் இடத்துக்கு ஒரு 4ஆம் இடத்துல நிற்கிறார். சரிங்களா? 12ஆம் அதிபதி 3இல் இருந்தால் என்ன பலன்? உறவுகளால், இளைய சகோதரம், தகவல் தொடர்பு, சரிங்களா, எழுத்து, ஸ்டேஷனரி ஒர்க்கு, பத்திரப்பதிவு, அப்புறம் மைக்கு, இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ், இது வாங்கிறதுக்காக மனுஷன் ஒரு செலவு பண்ணுவார். செலவினங்கள் தான். ஆனால் இந்த 3ஆம் பாவத்தில் 12ஆம் அதிபதி வந்து அமரும்போது இங்கே யோகத்தையும் கொடுக்கும், மறைமுகமான தன லாபத்தையும் கொடுக்கும். புரியுதுங்களா? 12ஆம் அதிபதி 3இல் இருந்தால் நன்மை, சகோதர வழிக்கு அது நன்மை கிடையாது. என் தம்பி வந்துட்டான்ப்பா, வந்தாவே எனக்கு தான்ப்பா செலவு அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அங்கே 12ஆம் அதிபதி 3இல் இருக்குன்னு அர்த்தம். 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றார். விரையாதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றார். விரயஸ்தானத்துக்கு 5ஆம் இடமும் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துக்கும் வர்றார். இங்கே என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு விரயஸ்தானத்தினுடைய அதிபதி, அயன சயன போகம் விரயஸ்தானத்தினுடைய அதிபதி 4ஆம் இடத்துக்கு வர்றாருன்னா நல்ல தூக்கம் வரும். சரிங்களா? சுகவாசியாக இருப்பாங்க. வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை, இதனால் இவங்களுக்கு செலவும் உண்டு, வரவும் உண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? தாயாருக்கு ஒரு 50,000 செலவு பண்ணார்னா வேறு ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு 50,000 வந்துடும். சரிங்களா? இவர் இதுக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம்லாம் இல்லை, தானாக தேடி வரும். 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது 50% அளவுக்கு நன்மை உண்டு. சரிங்களா? இப்போ நம்ம வீடு கட்டுறோம், வீடு கட்டுறதுல ஒரு மிகப்பெரிய தொகை செலவாகுது, ஆனால் வீடு நமக்கு சொத்தாயிருது இல்லை. இன்னைக்கு 15 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் போட்டு வீடு கட்டினோம்னா இந்த 15 லட்சத்துக்கு நம்ம போட்ட வீடு இன்னொரு 10 வருஷத்தில் 25, 30 லட்சம் ஆயிடுது இல்லைங்க, ஒரு மடங்கு ஏறிடுது இல்லை. எப்போ இதனால் ஆதாயம் உண்டு தானே. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது.
12ஆம் அதிபதி 5ஆம் இடம், அவருடைய வீட்டுக்கு 6ஆம் இடத்துல, 12க்கு அவர் 6க்கு போவார். 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் பூர்வ புண்ணியத்தால், அதாவது பூர்வீக சொத்துக்களால் ஒரு விரயத்தை செலவு பண்ணணும். குழந்தைக்காக நம்ம விரயத்தை செலவு பண்ணணும், குலதெய்வத்துக்காக ஒரு விரயத்தை செலவு பண்ணணும். அந்த குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் 12ஆம் அதிபதி வந்து 5ல் நச்சுன்னு உட்காந்துருக்கும். இதுதான் குலதெய்வம்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 20,000 30,000 ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதுக்கு 12ஆம் அதிபதி வந்து 5ஆம் இடத்துல. குழந்தைகளால் நிறைய செலவினங்கள் வரும். ஒரு குழந்தைக்கு நார்மலாக பல்லு விழுந்து முளைச்சா அது நார்மல். அந்த குழந்தைக்கு பல்லு விழுவல அப்படின்ட்டு அவர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அந்த பல்லு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அவர் செலவு பண்ணுறாருன்னா அது எக்ஸ்ட்ரா விரையும் தானே. சரி, பழைய பல்லு விழாமலே புது பல்லு முளைக்குது அப்படின்னா இது நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு தானே அந்த குழந்தைக்கு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மற்ற குழந்தைகளுக்கு ஆகக்கூடிய செலவை விட சற்று அதிகமாக செலவாகும். என் வீட்லேயே அப்படி ஒரு ஆள் 12ஆம் அதிபதி 5ல், என் தம்பிக்கு. எங்கள் அப்பா சொல்லுவார், அவன் ரவிக்கு எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அவன் ஒரு முறை தான் எனக்கு செலவு வைக்கிறான், பட்டு இவன் சின்னவனுக்கு நிறைய செலவு பண்ண டபுள் செலவாக ஆகுது அப்படின்பார். அப்போ 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல என் தம்பிக்கு இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு. சரிங்களா. அவர் வந்து நல்லா பார்த்துங்க, அவர் வந்து கன்னி லக்னம், 5ஆம் அதிபதி சனி, 12ஆம் அதிபதி வந்து சூரியன் 5ஆம் இடத்துல. ஓகேங்களா. அப்போ எப்படி பலன் நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் நம்மளுடைய குழந்தைங்களால் நமக்கு செலவினங்கள் உண்டு, முன்னோர்களால் நமக்கு செலவு உண்டு. எல்லா நிலபலத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிருப்பாங்க, ஒரு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட்டா பத்திரப்பதிவு இதெல்லாம் நம்ம தான் செஞ்சு அதை மாற்றிக்கணும் அப்படின்னு அர்த்தம். 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகுது, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போகுது. 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போச்சுன்னா நல்லா பாருங்கள், 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்கும். இங்கே சுப விரயமும் இருக்கும், அசுப விரயமும் இருக்கும். புரியுதுங்களா. சுப கிரகங்கள் 12ஆம் இடத்தை பார்த்தால் சுப விரயமும், 6ஆம் இடத்தில் இருந்தால் அதாவது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதெல்லாம் சுபமாக இருக்கும். ஒரு தொழிலுக்காக கடன் வாங்குவாங்க, கடன் அடைச்சிருவாங்க, மனைவி சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கடன் அடைக்க. ஒரு வியாதி வந்துச்சுன்னா அந்த வியாதி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரை போய் பார்க்கும்போது வியாதி வந்து உருவாகும், வீட்டுக்கு வந்துட்டாருன்னா வியாதி மறைஞ்சு போயிடும். சரிங்களா. அல்லது அந்த வியாதி வந்து கட்டுக்குள்ளார இருக்கும். இப்படி ஏதாச்சும் ஒரு பலன் 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது நடக்கும். சரி, ஆனால் நல்லா கவனிங்க, இவங்க குழந்தைங்களுக்கு வேண்டிய அத்தனை சௌகரியங்களையும் செஞ்சு வச்சுட்டு போவாங்க, எதுக்குமே அவங்க குழந்தை கஷ்டப்பட தேவையே கிடையாது அப்படின்னு. அப்போ 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பது நன்மை. இதில் பாவ கிரகங்களா சுப கிரகங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் உள்ளார்ந்த சப்ஜெக்ட். 12ஆம் அதிபதி 6ல் இருப்பது நன்மைன்னு வச்சுக்கோங்க. 12ஆம் அதிபதி 7, 12ஆம் அதிபதி 7, மனைவி 7ஆம் இடங்கிறது. மனைவி வந்ததுக்கப்புறம் வீடு மனை வாங்கிறது, வீடு கட்டுறது, வீட்டில் தேவையான வசதிகள்லாம் வாங்கி போகிறது, பெரிய டிவி வாங்கி வைக்கிறது. சரிங்களா. பிஎல்டிசி ஃபேன் வாங்கி, சாதா ஃபேன் தான் ஓடி இருக்கும், பிஎல்டிசி மாற்றிக்கிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு. மனைவி சொல்கிறதுக்காக, மனைவியை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இவர் எந்த அளவுக்கும் செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புன்னு அர்த்தம். இது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது தான். மனைவி தாங்க செய்கிறோம், யாருக்கு செய்கிறோம், யார்கிட்டடா காசை கேட்குறேன், அண்ணங்கிட்ட தானே கேட்குற அப்படின்னு வடிவேல் சார் சொல்லுவார்ல, அந்த மாதிரி மனைவிக்கு இது செய்கிறது நன்மை தான் சார். எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு பெரிய பாதகம் இல்லை. ஆனால் நல்லா கவனிங்க, கணவனுடைய வருமானத்துக்கு உட்பட்டு மனைவி கேட்கணும், இந்த விஷயத்தை மட்டும் வச்சுங்க. ஏன்னா அங்கே விரையங்கிற ஒரு விஷயமும் இருந்து கொண்டே இருக்கும். 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை, 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில். சார் நான் இந்த இடத்துல மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன், 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் இவங்களுக்கு உயில் சொத்து, எல்ஐசி பணம், ஷேர் மார்க்கெட்டு, சரிங்களா, எம்எல்எம்மு, இந்த சீட்டு நடத்துறது, கமிஷன் அடிப்படையில் பணம் வாங்கிக்கிறது, புதையல் கிடைக்கிறது, இது எல்லாத்தையும் குறிக்கும். சரிங்களா. ஆனால் இந்த 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வந்தால் எந்தளவு யோகத்தை கொடுக்குமோ அந்தளவு கொடுத்த யோகத்தை வாங்கிட்டும் போயிடும். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது வெளியூரில் இருந்து நமக்கு வருமானத்தை தரும். சரிங்களா. இது உள்ளூரில் இருப்பதை விட வெளியூரில் இருந்து நம்ம சம்பாதிக்கும் போது அந்த காசு ஒரு பெரிய அளவில் அதாவது நம்மளை விட்டு போகாத ஒரு தன்மையை
இங்கே இருக்கக்கூடிய அந்த 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த பலன் வந்து கண்டிப்பாக நடக்கும். சரி, 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கு. நல்லா பாருங்க, 9ஆம் அதிபதி 12ல் இல்லை, 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கு. அப்போ அப்பா சுயமா சம்பாதிச்சு அவர் ஒரு சொத்து வாங்கியிருப்பாருன்னு அர்த்தம். 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. அவர் சுயமா சம்பாதிச்சு ஒரு சொத்து வாங்கியிருப்பாரு, அந்த சொத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அர்த்தம். சொத்துக்காக, நிலபலத்துக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து அப்பா செலவு பண்ணியிருப்பாரு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இவர் இந்த 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அப்பா பேரை வந்து சொன்னோம்னா நிறைய நிலம் வச்சிருக்கிறாருங்க, நிறைய வாகனம் வச்சிருக்கிறாருங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நாணயமான மனுஷன் அப்படிங்கிற அந்த பேரெல்லாம் 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது கட்டாயமாக நடக்கும். இவங்களுக்கு இந்த வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இங்கே இருந்தாலே இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அந்த பாக்கியம் நன்மையாக வேலை செய்யும். ஒரு சில பேர் வந்து இந்த 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தை சொத்தை விரும்புவதில்லை, இவங்களே சம்பாதிச்சு வாங்கிக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் அமர்ந்து அங்கேயே நிரந்தரமாக குடியேறக்கூடிய அமைப்பும் 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வரும்போது அமையுது. ஒரு சில பேர் கேட்பாங்க, என்ன இந்த வீட்டுக்காரங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் ஜெர்மன் நாட்டுக்கு போய் 30 வருஷம் ஆகுதுங்க, அவங்க அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க, அங்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் கேள்விப்பட்டிருக்கோம். பார்த்தீங்களா? இந்த 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வரும்போது. சரி, 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வருது. தொழிலுக்காக ஒரு சில விரயங்கள் செஞ்சு 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரும்போது தொழிலுக்காக ஒரு சில விரயங்கள் செய்வாங்க. இவங்க வந்து தர்ம காரியங்களுக்கு ஒரு சில தொகைகளில் தன்னுடைய சம்பாதியத்தில் ஒரு பகுதியை வந்து செலவு பண்ணுவாங்க. மற்றவர்களை விட மற்றவர்களோட இவங்க வந்து மற்றவங்களுக்கு தானம் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு தொகையை கண்டிப்பாக செலவு பண்ணுவாங்க. வருமானத்துக்கு காசு இருக்கோ இல்லையோ, பாரதியாருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட அவர் வீட்டுக்கு வரக்கூடிய சிட்டுக்குருவிக்கு தானியம் போட்ட மாதிரி நம்ம வரலாறுல படிச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி இவங்களுக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் கூட அந்த வருமானத்திலேருந்து ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு உதவி கொடுத்து அதன் மூலியம் இவங்க ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு தன்மையை வந்து கண்டிப்பாக தருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவங்க தொழிலில் மிகப்பெரிய ஒரு முதலீடு பண்ணவே கூடாது, அந்த முதலீடு இவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொருத்தவங்களோட சேர்ந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஓகேங்களா, தனிச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வருது. பணம் போட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலுக்கு நல்ல ஒரு அமைப்பை தரும். அதுலேயும் கொஞ்சம் கவனமோடு இருந்து செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி அடையலாம். சரி, 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் வருது. பாவத் பாவம் விதிப்படி 11ஆம் அதிபதி வந்து 12ஆம் அதிபதி 11க்கு வர்றது வந்து 12க்கு 12ல் மறையுது. விரயத்துக்கு அது விரயம். சரிங்களா? இந்த இடத்துல நல்ல லாபம் வருங்க. நீங்கள் எவ்வளவு பணம் செலவு பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு லாபத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிமா. ஆனால் இந்த வீட்டில் சுபர் இருந்தால் நல்ல கவனிங்க, 11ஆம் இடத்துல சுபர், 12ஆம் அதிபதி சுபர் ஆகி அவர் 11ஆம் இடத்துல இருந்தால் நல்ல யோகம். 12ஆம் அதிபதி பாவராகி அவர் 11ஆம் இடத்துல இருந்தால் ஓரளவுக்கு கட்டாயம் நன்மையை செய்யும். இங்கே வந்து பாதகம் நடக்கிறதுக்கு, கெடுதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். எந்த அளவு நீங்கள் செலவு செய்கிறீங்களோ, ஒரு கிணற்றுலேருந்து தண்ணீரை இறைச்சிட்டிங்கன்னா, அதாவது தண்ணியை வெளியே எடுத்துட்டிங்கன்னா, தோட்டத்துக்கு பாய்ச்சிட்டிங்கன்னா, திருப்பி எப்படி அந்த ஊற்றுல தண்ணி ஊறிடுதோ அதே மாதிரி இவங்க எந்த அளவு பணம் செலவு பண்ணுறாங்களோ அந்த அளவு இவங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பெரிய தோஷம் கிடையாது நண்பர்களே. 12ஆம் அதிபதி நம்மளுடைய ஜாதகத்தில் 12 பாவகங்களில் இருந்தால் என்ன பலன் சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆஃப்லைன் அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான். நம்மகிட்ட 1010 ரூபா, இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தால் 1010 ரூபா கட்டணத்திலும், வெளிநாடை சார்ந்தவர்களாக இருந்தால் 3030 ரூபா கட்டணத்திலும் நம்மளிடம் வந்து ஜாதகம் பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து மேட்டுப்பாளையம் நான் பேசுகிறதுனால நான் வந்து ஊட்டி மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்காகத்தான் நான் வந்து எடுத்தோடனே என்னுடைய பேர் சொல்லும்போது திருச்சி மேட்டுப்பாளையம்னு சொல்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் ஒரு மேட்டுப்பாளையம் இருக்குது, நாமக்கலுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி, சார் நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன், அப்படியே ஊட்டிக்கு போகிற வேலை இருக்குது, மேட்டுப்பாளையத்தில் வந்து உங்களை சந்திச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பட் நான் இருக்கக்கூடியது அந்த மேட்டுப்பாளையம் இல்லை, நம்ம திருச்சி மாவட்டத்தில் நாமக்கலுக்கும் துறையூருக்கும் இடையில ஒரு மேட்டுப்பாளையம் இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் இது ஒரு முக்கியமான ஊர் சார், ஆனால் ரொம்ப பேருக்கு தெரியாது.
நாங்கள் தான் திருச்சி மாவட்டத்து பார்டரில் இருக்கிறனால நான் என் ஊரை பேரை சொல்கிறதுல எனக்கு கொஞ்சம் பெருமையான ஒரு விஷயங்கிறனால அந்த ஊரை பேரை சொல்கிறேங்க சார். நான் வந்து திருச்சி மாவட்டத்தில் தான் மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன். நம்ம ஆஃபீஸில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டு கிடையாது, எல்லாமே ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு தான். அதனால் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் ஜாதகம் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.